எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போது கான் சிட்டி படத்தினுடைய திரை விமர்சனம். கான் சிட்டி படத்தில் அர்ஜுன் தாஸ், யோகி பாபு, வடிவுக்கரசி, போலீஸ் அதிகாரியாக நட்ராஜ் நடித்திருக்கிறார்கள். ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். ஹரிஸ் துரைராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கும் படம் கான் சிட்டி. பொதுவாகவே ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஈஸியாக பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வருது. ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும், மோசடி தில்லுமுல்லு வேலைகளை செய்யணும். அந்த அடிப்படையில் அர்ஜுன் தாஸ், யோகி பாபு, வடிவுக்கரசி இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு மோசடி வேலைகளில் தனித்தனியாக ஈடுபடுறாங்க. 2 பேரும் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரியிடம் அகப்பட்டு கொள்கிறார்கள். போலீஸ் அதிகாரி கடைசியில் அவரை நீங்கள் போங்கடா தப்பிச்சுன்னு சொல்லி விட்டுறாரு. அவரு பின்னால் ஒரு காலத்தில் அந்த 3 பேரையும் சந்தித்து, இந்த பாரு, எனக்கு நீ இவ்வளோ பணம் கொடுக்கணும், அப்போ தான் உன்னை மாட்டி விடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் தில்லுமுல்லு மோசடி வேலையில் ஈடுபடுகிறார்கள். தில்லுமுல்லு மோசடி செய்து அவர்கள் நன்னா இருந்தார்களா, போலீஸ் அதிகாரிகளை மாட்டி விட்டார்களா என்பதுதான் கான் சிட்டி படத்தினுடைய கிளைமாக்ஸ். அர்ஜுன் தாஸ் இதுவரைக்கும் பல படங்களில் வில்லன் நடிச்சிருக்காரு, குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமல் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. குரலும் கரகரத்த குரல் என்பதால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த வடிவுக்கரசியும் யோகி பாபுவும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி இருக்க கொஞ்சம் அஞ்சம் இல்லை சாமி. மோசடி தான் பண்ணுறாங்க, ஆனால் சிரிப்பு. ஆனால் யோகி பாபுவால் வடிவுக்கரசி முன்னால் ஈடு கொடுக்க முடியல, திணறார். யோகி பாபு வருகிற கிட்டத்தில் ரொம்ப போர் அடிக்குது. யோகி பாபுவுக்கு இப்போல்லாம் திறமை அடகு வச்சுட்டாராங்கிறது தெரியல. இன்னும் நன்றாக நடிக்க வேண்டும், இல்லைன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் யோகி பாபு. விடிவி கணேஷ், தம்பி ராமையா 2 பேரும் அவங்க பங்குக்கு வெளுத்து கட்டியிருக்காங்க. ஏன்னா விடிவி கணேஷ் திறமையான நடிகர், தம்பி ராமையா நடிகர் கம் டைரக்டர். 2 பேரும் சேர்ந்து நம்மளை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறார்கள். படம் என்னமோ சீரியஸாக தான் இருக்குது, ஆனால் சீரியஸான காட்சிகளை நமக்கு சிரிக்க வைக்கும்படி எடுத்திருக்கிறார் படத்தினுடைய இயக்குனர். அதற்கு பாராட்டு தெரிவித்தே ஆக வேண்டும். ஹரிஸ் துரைராஜ் இயக்குனர், அவருக்கு நமது பாராட்டு. ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசை தூக்கலாக இருக்கிறது, பாடல்கள் சுமாராக இருக்கிறது. இந்த படம் நிறைய நிகழ்வுகளை கொண்டிருக்கிற படம். அதனால் நான் கதையை முழுமையாக சொல்லலை, சொன்னால் போர் அடிக்கும், சொன்னால் நீங்கள் படத்துக்கு போக மாட்டீங்க. எனவே ஒரு சீரியஸான கதையில் நிறைய நிகழ்வுகள் மாறி மாறி வருகின்றன, ஏற்படாத சம்பவங்கள் வருகின்றன. அதை நீங்கள் தியேட்டரில் போய் அனுபவிக்கணும். அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிக்கணும். அப்போ படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கான் சிட்டி கலகலப்பான சிட்டி என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ராதாரவி அவர் பங்குக்கு அவரும் வெளுத்து கட்டுறாரு. எல்லாருமே இதில் நடித்த ராதாரவி, தம்பி ராமையா, விடிவி கணேஷ், வடிவுக்கரசி, ஏன் பல இடங்களில் அர்ஜுன் தாஸும் சிரிக்க வைக்கிறார். எல்லோருமே சேர்ந்து படத்தை கலகலப்பாக்கி விட்டார்கள். ஆனால் படத்தில் சில நல்ல தகவல்கள் இருக்கின்றன, சில பாடங்களையும் சொல்லியிருக்கிறார் ஹரிஸ் துரைராஜ். அதில் எந்த சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக படத்தை தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சுக அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். கான் சிட்டி படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 57 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.